அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் எதையுமே செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எதை தொட்டாலும் தோல்வி. தொழில் செய்கிற இடத்துலையும் அவமானம், உறவுகளுக்குள்ளும் அவமானம். என்னால் வெற்றி பெறவே முடியாதா? கடன் மேலே கடன், வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய ஒவ்வொரு பதிவுலையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். எது செஞ்சாலும் சரிங்க, கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கை ரொம்ப அவசியம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கைதி ஒருவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. மரணத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. மரணத்தை ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கு தண்டனை வேணாம், வேறு ஏதாவது ஒரு வழியில் எனக்கு மரணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரணத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கிற எல்லாருமே மரணத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்போக்கம் வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் அவன் கண்டிப்பாக வெளியில் அவனை விட்டால் நல்லபடியாக திருந்தி வாழ்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, உனக்கு இப்போ நாங்கள் மரணத்தை கொடுக்க போகிறோம், ஒரு பாம்பை விட்டு உன்னை தீண்ட சொல்ல போகிறோம், அந்த பாம்பு தீண்டினதும் உனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவருடைய கண்களை கட்டி ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு ஊசி போடுறாங்க. ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலே அவன் இறந்து போயிடுறான். ஆனால் அவனுக்கு போட்ட ஊசி விஷ ஊசி கிடையாது. ஆனால் அவனுடைய எண்ணங்கள் முழுக்க நம்மளை பாம்பு தீண்டிருச்சு, நம்மளுடைய உடல் முழுவதும் விஷம் பரவிடுச்சு, அந்த விஷம் நம்மளை இப்போ தாக்க போகுது, அந்த விஷத்தால் நம்ம இறந்து போக போகிறோங்கிற பயங்கரமான பயமும் பயங்கரமான நடுக்கமும் அந்த எண்ணங்களும் அவனை சிறிது நேரத்தில் மரணத்தை நோக்கி கொண்டு போயிடுது. ஆனால் அவனுக்கு போடப்பட்டது சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அவனை உடனடியாக என்ன செஞ்சிருது, அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் உடனடியாக அவனை மரணிக்க செஞ்சிருது. இதனால தான் சொல்கிறேன், நாம் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், அதற்காக நான் ஒரு பரிகாரம் செய்கிறேன், அந்த பரிகாரத்தின் மூலமாக என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் வருகிற சித்ரா பௌர்ணமி மே 1 அன்று சித்ரா பௌர்ணமி அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அரச குச்சி, ஆலங்குச்சி, வன்னி குச்சி, நெல்லிக்குச்சி, வில்வக்குச்சி, இது எல்லாமே யாகம் செய்கிறதுக்காக கட்டாக தனித்தனி கட்டுகளாக வச்சுருப்பாங்க. ஒரு கட்டு 10 ரூபாலேருந்து 20 ரூபா அப்படித்தான் இருக்கும். அதில் சிறிதளவு நீங்கள் கேட்டாலே தாராளமாக தருவாங்க. அதுலேருந்து ஒரு குச்சி நீங்கள் வாங்கிட்டு வந்தால் கூட போதும். அது உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு குச்சி கொடுங்களேன்னு கேட்டால் எல்லாம் ஒவ்வொரு குச்சி கொடுத்துருவாங்க. அதை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் கையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். வாங்குறது நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கோங்க. ராகு கால நேரம், யவகண்ட நேரம் மட்டும் வேண்டாம், மற்றபடி எந்த கிழமையிலனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த குச்சிகளை உங்கள் கையில் வச்சு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. 7 நாட்களுக்கு ஒரு முறை அதை எடுத்து என்ன செய்யுங்க, நல்லா உடச்சி சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அந்த கரண்டியில் அதை போட்டு அதை நல்லா எரிச்சுக்கோங்க. எரித்த உடனே அதிலேருந்து கங்கு கிடைக்கும், அதாவது அனல் கிடைக்கும். அந்த அனலில் சாம்பிராணியை வாங்கி போட்டு வீடு முழுவதும் தூபம் காட்டுங்க. உங்கள் வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். உங்களுக்குள்ளேயும் தெய்வ சக்தியும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.